எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் நிறைந்த ஆண்டவனுடைய அருள் வாக்கின்படியும் தற்போது திடீர்னு மாற்றப்பட்ட உத்தரவு பெட்டியில் உள்ள பொருளால் 12 ராசிகளில் 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மேலும் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருந்த நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்க போகுதுங்க. அது எந்த நபரால் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றப்பட்டுள்ள பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் இந்த காங்கேயத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா இந்த சிவன்மலை முருகன் கோவில் இருக்குங்க. சுப்பிரமணிய ஆலயம்னு சொல்கிறாங்க. இங்கு தோரோட்டி மரம் தலவிருட்சமாக இருக்குது. மேலும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. 15 சித்தர்களை ஒருவராக இருந்த சிவவாக்கிய சித்தர் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காராம். இங்கு இவர் நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மலைக்கு இன்னொரு தகவல் என்னன்னா, சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த மலைனோ வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மூலவர் சுப்பிரமணியர் பார்த்திங்கன்னா வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. சிவன்மலை மீதுள்ள இந்த கோயிலுக்கு செல்ல 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைஞ்சிருக்காங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு இங்கே என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். பக்தர்களுடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்யப்பட வேண்டிய பொருள் என்னென்னு அந்த பெட்டியில் பொருளை வச்சு பூஜை செய்வதோ பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருந்துட்டு வருதுங்க. மேலும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்னொரு பக்தர் கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளுக்கு இங்கு கண்ணாடி பெட்டியில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும். மற்ற திருத்தலங்கள் போல் இல்லைங்க, இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடத்தப்படுது. மற்ற திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்கு தாங்க முதல் வழிபாடு நடத்துகிறாங்க. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குது. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்று ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவன் கண்களில் தான் அவ்வப்போது தென்படுவதாகவும் சொல்கிறாங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவதரித்த இந்த வைகாசி மாதம் வைகாசி விசாக கொண்டாடி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளாலும் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை 4 ராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாருங்க முருகப்பெருமான். இந்த 12 ராசியில் நீங்களும் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். சூரிய பகவானுடைய ஆசையால் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 4 ராசிகளுக்கு அளவில்லாத நன்மைகள் காத்திருக்கு. அந்த ராசிகள் என்னென்னு தான் இந்த பதிவில் நம்ம வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கிரகங்களின் ராஜாவாக சொல்வாங்க. அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ராசியை மாற்றும் போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அந்த வகையில் சூரிய பகவான் மே மாதம் 15ஆம் தேதி மேஷ ராசியில் வெளியேறி ரிஷப ராசிக்கு நுழையிறாரு இந்த வைகாசி மாதத்தில். அதனால் சூரிய பகவானின் பெயர்ச்சியால் 4 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குங்க. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யாருன்னு ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். அந்த வகையில் ராசி சக்கரத்தில் 2வதாக அமைந்த ரிஷப ராசிகளுக்கு இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. இத்தனை நாட்களாக நீங்கள் கடன் பிரச்சனையில் தவிர்த்திருந்தால் கூட அதிலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். வீடு வாகனம் போன்ற புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு. பரம்பரை சொத்துக்கள் மூலம் நல்ல பலன் உண்டு. கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு சேருங்க. வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம். அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கௌரவம் உயருங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக 2வதாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் சிம்மராசி நண்பர்களுக்கும் இந்த வைகாசி மாதமானது வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த தகராறுனே பிரச்சனை இனி முடிவுக்கு உங்களுக்கு வரப்போது. வீட்டில் ஒற்றுமை மேலோங்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்குங்க. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை இருந்து விடுதலை பெற போறீங்க. குடும்பத்தினரோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
உடல் ஆரோக்கியம் இனி சிறப்பாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வருங்க. சகோதரர்கள் வழியில் ஆதரவும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக இந்த நேரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளாலும் சுப பலன்களை வாரி தரப்போறாரு. தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்றுக்கலாம். பணிபுரியக்கூடிய நபர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது. உங்கள் கடின உழைப்புக்கான பார்த்தீங்கன்னா பாராட்டு இந்த நேரத்தில் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் வேலை கிடைக்குங்க. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய இந்த நேரம் சிறப்பாக அமையும். இறுதியாக ராசி சக்கரத்தில் வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு பலனை தர காத்திருக்கு. தொழிலில் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். நேர்மையோடு விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய வேலை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் இனி மாறும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனம் மகிழ்வீங்க. தந்தை வழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. புண்ணிய தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாள் பார்த்திங்கன்னா தடைப்பட்டு இருந்து வந்த திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமானின் அருளால் இந்த வைகாசி மாதத்தில் 4 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவினுடைய பெயரால் 3வது முறையாக பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இங்கு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா மண் கலசத்தில் தீர்த்தமும் மண் கலசத்தில் மண்ணும் ஏற்கலப்பையும் பிரம்பு பூஜை செய்யப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் முருகனின் பிரசித்தி பெற்ற ஆலயம்னா சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. இங்குள்ள ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர் கனவுல குறிப்பிடும் பொருட்களையே வச்சு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து பூஜை செய்தாங்க. அடுத்ததாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி புரவிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி கதிர்வேல் என்பவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி மண் கலையத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணும் ஏற்கலப்பை நீர் பிரம்பு வைக்க உத்தரவானுச்சு. அது முதலே பார்த்தீங்கன்னா சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பின்னாடி இந்த பொருட்களை பெட்டியில் வச்சு சிறப்பு வழிபாடு நடத்தி வராங்க. கோயில் சிவாச்சாரிகளும் இந்த பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அதன் தாக்கம் போக போக தான் தெரியும். இருந்தாலும் விவசாயம் சார்ந்த வகையில் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டாலே நிச்சயம் தீராத பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. அத்தகைய போர் குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒடுக்கதான் பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்திருக்காரு. சித்த பிரம்மைக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டிருக்கு. மழை பெய்து விவசாயமும் தொழிலும் சிறப்பாக இருக்குன்னு அடையாளமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவன் உத்தரவு பார்க்கப்பட்டு இருப்பதே அடுத்து வருகின்ற நாட்களில் தான் அதனுடைய என்ன பலன்னு தெரிய வரப்போகுதுங்க. மேலும் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் சொம்பில் தண்ணீர் வச்சாங்க. அது முதலே என்ன நடக்குதுன்னு பலரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்திராத சில நாட்கள்லேயே சுனாமி வந்து பல பேருடைய உயிரை வாங்கிடுச்சு. இருந்தால்தான் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இதே போல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை பாக்குன்னு இதற்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இதனால் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் அதிகப்படியாக நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா இதுவரையுமே பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டு, புத்தகம், கணக்கு மற்றும் பார்த்திங்கன்னா துப்பாக்கி வைத்த போதுதான் கார்கில் போர் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அது முதலே இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுது, நல்ல விஷயங்களை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வைகாசி மாதத்தில் 4 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க. மேலும் பொதுவாகவே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம்
மனதார வேண்டிக் கொண்டு செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து 6 வாரங்கள் முருகனுக்கு நெய் விளக்கேற்றி மனதார விரதம் இருந்து வழிபட்டு வாங்க. நிச்சயம் 6 வாரங்கள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.